ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு ஈஸியாக ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்மளோட வாழைப்பழம் பக்கோடா செய்ய தேவைப்படுற பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாழைப்பழம் நல்ல ஒரு பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல இனிப்பாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு 1/4 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரைடு டெசிகேட்டட் கோகோனட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பட்டைத்தூள், சினமன் பவுடர். உங்களுக்கு சினமன் பவுடர் பிடிக்கலனா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். பட் சினமன் பவுடர் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கி வச்சுருக்க பட்டர். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி நமக்கு தேவையான அளவு. இப்போது நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நம்ம வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா நசுக்கிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுலில், அப்படி இல்லைனா ஒரு பெரிய பாத்திரத்தில் வாழைப்பழத்தை முதல்ல நசுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். அங்கங்கே குண்டு குண்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தயவுசெய்து மிக்ஸி யூஸ் பண்ணாமல் கையில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். அதாவது நம்மளோட மாவு பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட கோதுமை மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க தேங்காய், நெக்ஸ்ட்டு உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. ஸோ உப்பு எப்போவுமே இனிப்பு இந்த மாதிரி செய்யும் போது செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவரையும் இனிப்பையும் நமக்கு எடுத்து கொடுக்கும். முதல்ல இதை கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்ல கொரகொரப்பாக வரணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ரம்பிள் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பக்கோடா போடும்பொழுது நல்லா அந்த டெக்ஸ்சர், அதாவது அந்த பதம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வெங்காய பக்கோடாலாம் செய்கிறீங்களோ அதே போல் தான் இதையும் செய்யணும். ஸோ இது ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வச்சுருக்க சர்க்கரை, அதுக்கப்புறம் உருக்கி வச்சுருக்க பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே ஆர்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம பட்டைத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பட்டைத்தூள் நான் இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போடுறேன். பட்டைத்தூள் இல்லை கிடைக்கலனா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாலே போதும், நல்ல வாசனை வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கவனமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கொலன்னு ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். அதனால் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த பக்கோடா டெக்ஸ்சருக்கு வரும். உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். பட் தண்ணியே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் தான் கரெக்டான டெக்ஸ்சர், நமக்கு பக்கோடா எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதை இன்னொரு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றி வச்சுருவோம். இப்போ இதை இன்னொரு பவுலில் நான் மாற்றி வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு எடுத்து போட ஈஸியாக இருக்கும்னு. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுலே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நம்ம பக்கோடாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்துப்போம். கையில் இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஷேப் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கையில் எடுத்து நீங்கள் போட வேண்டியது தான். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல பக்கோடா மாதிரி இருக்கும். ஷேப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். பட் இட்ஸ் ஓகே, நம்ம இஷ்டம் தான். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கையில் சும்மா எடுத்து போட்டாலே சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா குக்கான பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருவோம். ஒரு பக்கம் நல்ல கலர் மாறின பிறகு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 1/2 hour தான் ஆகும். நம்ம எதுவும் வெயிட் பண்ண போகிறதில்ல, எதையும் ஊற வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு கோதுமை மாவில் வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி. இதை ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்குக்கும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிப்பு வந்து நான் மைல்டு இனிப்பாக இருக்கணும்னு தான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வெந்த பிறகு நம்ம எடுத்து ஒரு பேப்பர் டவலில் அப்படி இல்லைனா நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக் வந்து ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்கும் கூட. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு தேன் வச்சு கொடுத்தீங்கன்னா, தேன் டிப் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மற்றபடி இதை ப்ளெயினாக சாப்பிட்டாலே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா பக்கோடாவையும் நம்ம மீதி உள்ள மாவில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா சர்க்கரை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நிறைய சூப்பரான குக்கிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு, நிறைய நியூ ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.